பரமார்த்த குரு கதைகள். தாடி சிறுத்தாலும் தொப்பை குறையாது. ஒரு நாள் திடீர்னு பரமார்த்தரோட படுக்கை அறை தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அதோட குருவோட தாடியும் கூட கொஞ்சம் பொசுங்கிடுச்சு. அதை பார்த்த சீடர்கள் 5 பேரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. குருதேவா, உங்க 3 அடி நீளம் இருக்கிற தாடி இப்போ குறுந்தாடி ஆயிடுச்சே அப்படின்னு அழுதான் மட்டி. போனா போகட்டும், இதுக்காக கவலைப்படாதீங்க. மீச குறைஞ்சாலும் வீரம் குறையாது, தாடி குறைஞ்சாலும் தொப்பை குறையாது அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தெரியாதா? இதோ என் தொப்பை அப்படியே இருக்கு பாருங்க அப்படின்னாரு பரமார்த்தர். அதை கேட்டு இந்த சீடர்களோ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. குருவே, இப்படியே நம்ம இருந்தோம்னா வயிற்ற கவனிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டான் மடையன். குருநாதா, நேத்திக்கு அரசரோட பிறந்த நாள் விழா நடந்துச்சு. அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை தர திட்டம் ஒன்னா அறிவிச்சாங்க. அதனால எப்படியாவது நாங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகள் போல நடிச்சு சம்பாதிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா முட்டாள். சரி சரி, எல்லாரும் ஒன்னா போனாதான் தொல்லை வருது, அதனால தனித்தனியே போயிட்டு வாங்க. வாய் பேச முடியாத மாதிரியும், காது கேட்காத மாதிரியும், கண்ணு தெரியாத மாதிரியும், நடக்க முடியாதவன் மாதிரியும் நடிங்க. மண்டு மட்டும் எனக்கு துணையா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட தொப்பையில வழிஞ்ச வேர்வையை தொட்டு 4 பேருக்கும் வீரத்திலகம் விட்டு அனுப்பினாரு. அங்கிருந்து கிளம்பின இந்த 4 பேர்ல படைத்தளபதி கிட்ட போனா மட்டி. எப்படியாவது எனக்கு வேலை தாங்கல, நான் நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சினா. அதுக்கு இவரோ, சரி, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், அதை நீ போய் மன்னர்கிட்ட சொல்லிட்டு வரையா அப்படின்னாரு தளபதி. அதுக்கு காது கேட்காதவன் போல நடிச்சா இந்த தளபதி கிட்ட வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச இந்த மட்டியோ, என்ன என்ன சொல்றீங்க, புடலங்காயா? நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னா. இந்த தளபதியோ மறுபடியும் அவங்கிட்ட ரகசியத்தை சொன்னாரு. இந்த மட்டி அதை கேட்டுட்டு, ஓஹோ, மன்னருக்கு ஒரே ஒரு மூக்கு தான் இருக்கா, தெரியுமே, நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு தலையில அடிச்சுக்கிட்ட இந்த தளபதியோ, ஆஹா, இந்த செவிட்டு பாயில வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு முணுமுணுத்தாரு. அதை கேட்ட இந்த மட்டிக்கு கோபம் வந்துருச்சு. யார் செவிட? நீ தான் செவிட, உங்க ராஜா தான் செவிட, அவங்க தாத்தா தான் செவிட அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் இந்த மட்டியோட காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க அப்படின்னு இந்த தளபதி கட்டளை இட்டுட்டாரு. இப்படி இதே நேரத்துல அரசாங்க வைத்தியர்கிட்ட போயிருந்தான் மடையன். அங்க போயிருந்தவனோ அந்த வைத்தியரை பார்த்து, ஐயா, நானு உங்களுக்கு உதவியா இங்கேயே இருக்கேனே அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவரும் கூட, சரி சரி, அப்படின்னா சீக்கிரமா ஓடி போய் நான் சொல்ற சில மூலிகைகளை பறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. எப்படியும் நமக்கு இந்த வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்ச இந்த மடையனோ மெதுவா எழுந்து நிதானமா நொண்டி நொண்டி நடந்தான். அடப்பாவி, பாம்பு கடிச்ச ஆளுக்கு பச்சளைய பறிச்சுட்டு வர சொன்ன இப்படி மெதுவா நடந்து போறியே அப்படின்னு திட்டினாரு இந்த வைத்தியரு. மடையனுக்கோ திடீர்னு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த வைத்தியர்கிட்ட, யாரை பார்த்து கால் நடக்க முடியாதவன்னு சொன்ன, இதோ பார் என் பலத்தை அப்படின்னு காலை உதறி காமிக்கலான்னு புக்குன்னு காலை இப்படி உதறனா. பார்த்தா அப்படி உதறும் போது அந்த வைத்தியர் மேல இவன் கால் பட்டு அவர் பக்கத்துல போய் தொப்புன்னு விழுந்தாரு. அவ்வளவுதான், இந்த அரசாங்க வைத்தியரோ, யாரங்கே என்னை ஏமாத்தின இவனை தூண்ல கட்டி வச்சு சுத்தி நிறைய கழுதைங்களை அவிழ்த்து விடுங்க, எல்லா கழுதையும் சேர்ந்து இவனை பயங்கரமா உதைக்கட்டும் அப்படின்னு ஆணையிட்டாரு. அதை கேட்டு பயங்கரமா அலற ஆரம்பிச்சுட்டான் இந்த மடையன். இதே நேரத்துல தலைமை புலவர்கிட்ட போய் சேர்ந்தான் முட்டாள். அங்க போயிருந்த இவங்கிட்டயோ, இந்த பாரு, பழைய ஓலைகள்ல எழுதி இருக்கிறதெல்லாம் படிச்சு சொல்லணும், இதுதான் உன்னோட வேலை அப்படின்னாரு புலவர். இந்த முட்டாளோ, ஆஹா,
இவர்கிட்ட கண்ணு தெரியாதவன் போல நடிச்சா கடைசி வரைக்கும் வேலையில இருக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சான். புலவர் ஒரு ஓலையை கொடுத்து இவனை படிக்க சொன்னாரு. இந்த முட்டாளோ ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணை மட்டும் அப்படியே உருட்டி உத்து பார்த்து கூஜா கோணியுடன் ஆலயம் போனார் அப்படின்னு படிச்சான். அட முட்டாளே, ராஜா ராணியோட ஆலயம் போனார் அப்படின்னு எழுதுன இதை இப்படி தப்பும் தவறுமா படிக்கிறியா? உனக்கு என்ன கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டார் இந்த புலவர். புலவா, எனக்கு கண்ணு ஒன்றும் தெரியாம கிடையாது, இதோ பாரு அப்படின்னு சொன்னபடி தன்னோட 2 கண்களையும் அகல விரிச்சுக்கிட்டு புலவர் முன்னாடி போய் நின்னான் இந்த முட்டாளு. அவ்வளவுதான். அதை பார்த்து கோவப்பட்ட இந்த புலவரோ, அடே என்னையா ஏமாத்தின, உன்னை என்ன செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துக்கிட்டு போய் அவனோட 2 கண்கள் கிட்டையும் எலுமிச்சம்பழ சாறு பிழிய சொல்லிட்டாரு. அச்சோ, இது என்னடா இது விபரீதமா போச்சு அப்படின்னு தலை தெறிக்க அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுட்டான் இந்த முட்டாள். இதே நேரத்துல மூடனோ நேர அரசன்கிட்டயே போயிட்டான். அங்க அவர்கிட்ட போய் வாய் பேச முடியாதவன் போல நடிச்சா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்த்த மன்னரோ, இந்த பாருப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. அப்பையும் இவன் எதுவுமே பேசாம முன்ன வாயை வச்சுக்கிட்டு மன்னரை பார்த்து சிரிச்சபடி நின்னா. கேள்வி கேட்டும் கூட எந்த பதிலும் சொல்லாத இவங்கிட்ட மன்னரோ, என்னப்பா நீனு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம நிக்கிறியே, உனக்கு என்ன வாய் பேச வராதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவனோ அப்படின்னு வாய் பேசவும் முடியாத போல நடிச்சான். ஐயோ பாவம், பேச முடியாது போல இருக்கு அப்படின்னு பரிதாபப்பட்டாரு மன்னர். அதுக்குள்ள பொறுமை இழந்து போன இந்த மூடனோ, பாவம் பார்த்தது போதும் மன்னா, எனக்கு எப்ப வேலை கொடுக்க போறீங்க, சீக்கிரமா வேலை கொடுங்க மன்னா, வேலை கொடுங்க மன்னா அப்படின்னு பயங்கரமா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான். அவ்வளோதான். இவன் நல்லா பேசுறத பார்த்த இந்த மன்னரோ, அடே படுவா, வாய் இருந்தும் பேச முடியாத போல நடிச்சு என்னையே ஏமாத்த பார்த்தியா? யார் அங்கே, வாங்க, இவன் வாயில ஊசி வச்சு தையல் போடுங்க அப்படின்னு கட்டளையிட்டாரு. அச்சுச்சோ, என்னது, வாயில ஊசி வச்சு குத்த போறீங்களா? எனக்கு கொசு கடிச்சாலே வலிக்கும், ஊசியில குத்துனா அவ்வளவுதான் அப்படின்னு அங்கிருந்து தலை தெறிக்க குடு குடு குடுன்னு ஓடி போனான் மூடன். இதெல்லாம் நடந்த இந்த சமயத்துல குருவும் மண்டுவும் மட்டும் மடத்துல இருந்தாங்க. ஆஹா, குருவே, இந்த 4 பேரும் இத்தனை நேரம் வேலையில சேர்ந்திருப்பாங்க போல இருக்கு. வேலை முடிஞ்சு நிறைய பணத்தோட திரும்பி வருவாங்க. அதனால பானையில இருக்கிற இந்த பழைய சோறை நாய்க்கு போட்டுடலாமே, புதுசா நம்ம சோறு பொங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட குருவும் கூட, ஆஹா, நல்ல யோசனையாதான் சொன்ன நீனு, அதே மாதிரி பண்ணு மண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. மண்டுவும் சொன்னபடி அந்த பழைய சாதத்தை கொண்டு போய் வாசல்ல இருந்த தெருநாய்கிட்ட கொட்டிட்டான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த 4 பேரும் அழுது புலம்புனபடி அடிச்சு புடிச்சு மடத்துக்கு ஓடி வந்தாங்க. அங்க வந்த இவங்களை பார்த்த பரமார்த்த குருவும் மண்டுவும், ஐயோ, இது என்னது, யாருக்கும் வேலை கிடைக்கலையா? உங்களை நம்பி பழைய சொத்தை வேற தெருநாய்க்கு போட்டோமே, அது இத்தனை நேரம் அதை சாப்பிட்டுட்டு யாரை துரத்தி எத்தனை பேரை கடிச்சிச்சோ, இனி நம்ம என்னத்தை சாப்பிடுறது அப்படின்னு புலம்புனபடி பசியால மயக்கம் போட்டு விழுந்தாரு இந்த பரமார்த்த குரு. அவ்வளோதான்.